ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சின்னி ஆரி கிரியேஷன்ஸ். நான் மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே மெஹந்தி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் கோன் மேக்கிங்க்கு நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் வீடியோ. அதுக்கப்புறம் நான் லைன்ஸு அதை பற்றின வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மெஹந்திக்காக பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்போ இது வந்து பார்டர் டிசைன் ஃபஸ்ட் கிளாஸு மெஹந்தி ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸ்க்கு அப்புறம் இது செகண்ட் கிளாஸு. பார்டர் டிசைன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன மிஸ்டேக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இந்த பார்டரு மிஸ்டேக்காகவே போடுறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு கோன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி முடிச்சா ஸ்ட்ரக்காகி வந்தது. அந்த லைன்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக வரவே இல்லை. ஒரு 2 பார்டர் போடுற வரைக்குமே எனக்கு சரியாக வரல. ஓகே, மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும், அடுத்தவங்களுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கணும் தான் இந்த மிஸ்டேக் வந்து நான் சேஞ்ச் பண்ணாமையே அப்படியே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு பார்டர் ப்ராப்பராகவே இல்லை. அந்த லைனு போல்டு லைன் எதுவுமே ப்ராப்பராகவே இல்லை. இப்போ அம்ஸ் மட்டும் கொஞ்சம் வருதுன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால அது எனக்கு ப்ராப்பராக வருது. லைனுக்கும் ப்ரெஷர் கொடுப்போம், பட் ஹம்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு லைனுக்கு கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ எனக்கு அது சரியாக வரல. ஒரு 2 பார்டர் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளோ வந்தது. பார்டர் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனு, போல்டு லைன் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே செகண்ட் லைன் டார்க்கன் பண்ணக்கூடாது. ஒரு லைனு 2 லைன் போட்டுட்டு சென்டரில் தான் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த லைனை நம்ம போல்டாக காமிக்கணும். ஹம்ஸ் வந்து இதில் வந்து நான் ஸ்மால் ஹம்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிக் ஹம்ஸ், ஓரளவுக்கு பிக்காக தான் போடுறேன், ரொம்ப பெருசாக போடலை. இது மாதிரி பிக் ஹம்ஸ் போடும்போது நம்ம அவுட்லைன் வந்து நம்ம டார்க்கன் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு லைன் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். அந்த லைன் கொடுத்துட்டு அதுக்கு லைனுக்கு மேலே நம்ம வந்து ஃபில்லிங் மாதிரி கொடுத்தோன்னா நமக்கு அது டார்க்காக தெரியும். எனக்கு இனிமேல் ஃப்ளோ வரல பாருங்கள். பார்டர் வந்து இதுதான் வந்து பேஸ். ஓரளவுக்கு நமக்கு ஒரு லைனு போல்டு லைனு ஒரு 2 லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த பார்டர் போடுமோ அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங்க்கும் 2 லைனு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்குமே வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். அந்த பிக் ஹம்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டாலும் அது ஃபினிஷிங் நமக்கு சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது 2மே வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது. 2ம் ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. எனக்கு செகண்ட் பார்டருக்குமே ஃப்ளோ வரவே இல்லை பாருங்கள். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஷாப்பில் இருக்கிற கோனெல்லாம் வாங்கி போடாதீங்க. நான் அதெல்லாம் வாங்கி போட்டு எனக்கு சரியாக வரல. அது என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மீஷோவில் இருக்கும், அமேசானில் கம்மியாக கிடைக்கும்லாம் வாங்காதீங்க. நீங்கள் 50 கிராம் வாங்கினா கூட நமக்கு நிறைய பேஜஸ் இன்ஸ்டாலலாம் இருக்குது, அவங்கக்கிட்ட வாங்குங்க. 3 ஃபில்டர் 5 ஃபில்டர்லாம் இருக்குது. நல்ல பியூரான ஹென்னாவை வாங்கி பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கோன் ரெடி பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குட்டி குட்டி டிசைன் போடும்போதெல்லாம் நமக்கு அது ப்ராப்பராக எடுத்து காமிக்கும். ஷாப்பில் வாங்குறது வந்து அந்தளவுக்கு இருக்காது. டிப் வந்து ஹோல் வந்து பெருசாக இருக்கும், நமக்கு திக் லைன் போடுற அளவுக்கு தான் வரும். ரொம்ப தின்னான லைன்ஸ்லாம் போடுறதுக்கு நமக்கு ப்ராப்பராக அது இருக்காது. இதை நம்ம மேக் பண்ணுறது நம்ம தின் லைனும் போட்டுக்கலாம், ப்ரெஷர் கொடுத்து திக் லைனும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்கும். என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். சில பேரால் மெட்டீரியல் வாங்குறது கஷ்டமாக இருக்கும், ஷாப் கோன் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நமக்கு இன்னும் ப்ராப்பராக வேணும், அந்த மாதிரி டிப்பெல்லாம் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னும்போது நம்ம ரெடி பண்ணுற கோனில் தான் நமக்கு அது வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்டர் பாருங்கள். நான் வந்து வைன்ஸ் கொடுத்துருக்கேன். வைன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு போகாமல் அந்த 3rd பார்டரோடு சேர்த்தே 4th பார்டரும் கொடுத்தேன். ஏன்னா டைம் அதிகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து நான் வந்து லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைனுக்கு சென்டரில் அந்த லைன் அப்படி போட்டிருக்கேன். போட்டுட்டு நமக்கு வந்து மேலே வந்து அவுட்டர் லைன் கொடுத்தா தான் நமக்கு அந்த டிசைன் எடுத்து கொடுக்கும். நீங்கள் அப்படியே விட்டுருந்தா தெரிஞ்சிருக்காது. எப்போவுமே நம்ம எந்த லைன் கொடுத்தாலும், ஒரு ஃப்ளவர் கொடுத்தாலும், ஒரு ஹம்ஸ் கொடுத்தாலுமே அதை டார்க்கன் பண்ணுங்கள், அவுட்டர் லைன் கொடுங்க. அப்போ தான் வந்து எடுத்து காமிக்கும் நமக்கு. இல்லை நான் லைன்ஸ் கொடுக்குறேன்.
லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ப்ரெஷர் கொடுத்து டாட் வைக்கிறேன் பாருங்கள். டாட் வைக்கும்போது கோனில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அந்த டாட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாட் போங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் லைட்டாக வெளியில் லைன்ஸ் மாதிரி வந்து அது வெளியில் தெரியும். அது மாதிரி போடுங்க. இந்த லைன் பாருங்கள், நான் லைன்ஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு டாட்டு, கீழே ஒரு டாட்டு, மேலே ஒரு டாட்டு, ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்டர் டிசைன். பார்டர் டிசைனில் நமக்கு நிறைய இருக்குது. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போனீங்கன்னா நமக்கு நிறையவே கிடைக்கும். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பார்டர் டிசைன் வந்து நான் 3 லைன் கொடுத்துட்டு நடுவில் பாக்ஸாக கொடுத்துருக்கேன். செகண்ட் பாக்ஸில் வந்து ஏற்கனவே போட்ட பாக்ஸுக்கு நடுவில் லைன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துட்டு ஃபில்லிங் கிடையாது, இது ஷேடிங் பாருங்கள், ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸுக்கு நடுவில் ஒரு லைனு, அதுக்கு கீழே கொடுக்குறதும் அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் அப்படி கொடுத்தா தான் நமக்கு அது ப்ராப்பராக இருக்கும். ஈவனாக கொடுத்தா அதோட டிசைன் தெரியாது. இதில் சர்க்கிள் கொடுக்குறேன் பாருங்கள். சர்க்கிள் வந்து மேலே 2 சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு கீழே இடம் இல்லாதால நம்ம ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்கோம், செமி சர்க்கிள் மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் டார்க்கன் பண்ணணும். அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு நான் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்டர் பாருங்கள். ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு டாட் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் லென்த்தியாகவும் இன்னொரு லைன் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஈவனாக கொடுத்தா சரியாக தெரியாது. அதுக்கு கீழே ஜிக்ஸாக் மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுவுமே ஒரு ஹம்ஸ் மாதிரி தான் போடுறோம். அதுக்கு கீழே வந்து மறுபடியும் அதே மாதிரி லைன்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டு இன்னொரு லைன் கொடுத்து டார்க்கன் பண்ணி போல்டு லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து ஜிக்ஸாக் பார்டர் டிசைனில் ஜிக்ஸாக் பாருங்கள். ஸ்லாண்டிங்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸ்லாண்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கேன். அந்த பாக்ஸஸில் ஈவனாக இருக்கணும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய நான் பண்ணியிருக்கேன். என்னோடதுமே நான் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன். நான் மெஹந்தி கிளாஸு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுவும் நான் எடுக்கிறேன். ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய சேனல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்து அப்படியே கற்றுக்கிறதுனால கற்றுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இதில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், எதுவும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது டவுட்னாலுமே என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டின் மாதிரி லைன்ஸ் கொடுத்துருந்தேன். இதை வந்து ஹார்ட்டின் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு நான் ஜாயின் பண்ணவே இல்லை. நம்ம மேலே இருந்து தான் லைன்ஸ் வந்து ஒரு மாதிரி கர்வாக கொண்டு வந்திருப்போம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஹார்ட்டின்லேருந்து லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹார்ட்டின் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போடுற எல்லாத்துக்குமே பார்டர் லைன் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹார்ட்டின் போட்டல அதுக்குமே நான் வந்து பார்டர் அவுட்லைன் கொடுத்தேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் பாக்ஸாக ஸ்கொயர் ஷேப்பில் நான் போட்டுட்டு ஸ்வஸ்திக்கு நமக்கு ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் போட்டு தெரியும். ஒரு லைனில் 3/4 அதாவது 3/4 வாசியில் போய்ட்டு ஒரு லைனு, கீழே லைன்லேயும் அதே மாதிரி, ரைட் சைடில் ஒரு லைனு, மேலே லைனில் அது மாதிரி கொடுத்துட்டு அந்த லைனை டார்க்கன் பண்ணுங்கள். மேலே ஒரு அவுட்லைன், கீழே ஒரு அவுட்லைன் கொடுங்க. சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது தான் அது நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்டர் பாருங்கள். டீ மாதிரி மேலே ஒரு டீ, கீழே ஒரு தலைகீழாக ஒரு டீ, மேலே கீழே வந்து நேராக போடுற டீ மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அப்புறம் நான் டார்க்கன் பண்ணுவேன். கீழே ஒரு லைன் டார்க்காகவும் மேலே ஒரு லைன் டார்க்காகவும் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து ப்ளஸ் மாதிரி நான் சென்டர் லைனில் போட்டிருக்கேன் பாருங்கள். மேலே ஒரு லைனு, லெஃப்ட்டில் கீழே ஒரு லைன் போட்டுட்டு இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணலாம். ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணால் நம்ம போட்ட லைன்ஸை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் தான் நமக்கு அது ஃப்ளவர் மாதிரி தெரியும். சென்டரில் ஒரு டாட் கொடுக்கணும். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் டார்க்கன் கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து எடுத்து கொடுக்கும். இதில் வந்து நான் புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு நான் வரைகிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைமண்ட் மேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டைமண்ட் மேக் பண்ணுறோம்.
இந்த டைமண்ட் போட்டுட்டு குட்டி டைமண்ட்டை வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். அவுட்டர் டைமண்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். நம்ம இந்த ஃபில்லிங் கொடுக்குறோம் பாருங்கள். ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். கீழே ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிறதால நான் இன்னொரு லைன் போட்டுக்கிட்டேன். இது ஃபில்லிங் கொடுத்துட்டேன். டைமண்ட் வந்து போடும்போது ப்ராப்பராக போடுங்க. நான் சென்டரில் போடுறத ஒரு 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ளவர் தான் பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து கார்னரில் லைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃப்ளவர் மேக் பண்ணுற மாதிரி. அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ளவரோட பெட்டல் நம்ம போட போகிறோம். அந்த ரெண்டு பெட்டல் போட்டோம் பாருங்கள். லெஃப்ட் ரைட்டில் இருக்கிறத நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் நான் வந்து டார்க்கன் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இது வீடியோவில் சரியாக தெரியல, நான் அப்போ சரியாக பார்க்கல, சாரி. நீங்கள் இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸாக போட்டுட்டு அது எப்படி போடணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 லைன் ப்ரெஷர் கொடுக்கணும். நம்ம வந்து கொடுத்தா தான் நமக்கு லைன்ஸோ ஒரு டார்க்கனோ நமக்கு வரும். இது வந்து நமக்கு இந்த வயலின் கிட்டார்லலாம் ஸ்ட்ரிங்ஸ் வரும் பாருங்கள், அது மாதிரி கொடுக்கறது. அதில் ஒரு 5-6 லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துட்டு டார்க்கன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எலிஃபண்ட்டுக்கு இன்னொரு எலிஃபண்ட்டுக்கு நடுவில் 2 லைன் கொடுங்க. நான் ஒரு லைனோட அப்படியே போட்டுட்டேன், எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால. நீங்கள் போடும்போது 2 லைன் கொடுங்க. அப்போ தான் வந்து அது நமக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நான் ஒரு லைன் மட்டும் போட்டுட்டேன். நான் பாக்ஸ் குட்டியாக போட்டதுனால நான் ஒரு லைனோட நான் இது பண்ணிட்டேன்.